ரகசிய ஒற்றை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் போட்ட அதிரடி உத்தரவு, உடனடியாக மதுரைக்கு பிறந்த துரைமுருகன், அங்கே இருந்த பேரதிர்ச்சி. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர்தல் நெருங்கும் சூழல்ல திமுக அரசு தங்களுக்கு எதிராக எழக்கூடிய உரிமை குரல்களை நசுக்கிறதும், தொழிலாளர் போராட்டங்களை உடனடியாக கலைக்கிறதுமா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவை அனைத்துமே மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேசு பொருளான அது ஆட்சிக்கு களங்கம் விளைவித்தரும். அடுத்த முறை நம்ம திரும்பவும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய தடைக்கலா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணம். முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைகளை பேசி தீர்வு காண்றதுக்கோ இல்ல தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கோ எந்த ஒரு மனதும் இல்லாத இந்த திமுக அரசு காவல்துறையினரை வைத்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சென்னையில நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நம்ம பார்த்தோம். மிகப்பெரிய அளவு காவல்துறையினரால் அது கட்டுப்படுத்தப்பட்டிருந்துச்சு. சர்வதேச அளவுல மனித உரிமை ஆர்வலர்களே இந்த விவகாரத்தை விமர்சிக்கும் அளவுக்கு தான் நடந்துருந்துச்சு. சோ இப்படி இவர்கள் ஒடுக்கணும் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அனைத்துமே இவர்களுக்கு மிகப்பெரிய அளவு பாதகமா தான் போய் முடியுது அப்படிங்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உணர மறுக்கிறாரு அப்படிங்கறதான் உண்மை. சோ இப்போ மீண்டும் தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் மதுரையில மிக தீவிரமாக களமாடிட்டு இருந்தாங்க. சென்னையில நடந்த போராட்டத்துல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 3 முறை சென்று அந்த மக்களுக்காக களத்துல நின்றிருந்தாரு. கைது செய்யப்பட்ட போது கூட போய் அவர்களுக்காக ஆறுதலாக நின்றாரு. இந்த சூழல மதுரையில நடந்த நிகழ்வுல அவரால் கலந்து கொள்ள முடியல. அதன் காரணமாகவே தன்னுடைய ஆரோக்கிய தம்பியான சாட்டை துறைமுருகன் அதிரடியாக மதுரைக்கு நேற்று இரவே சென்று அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்குமாறு அனுப்பியிருந்தாரு. சாட்டை துறைமுருகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளோடு போய் அந்த போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் ஆதரவை தெரிவிச்சிருந்தாரு. இந்த சூழல்ல நேற்று நள்ளிரவு அந்த தொழிலாளர்கள் மீண்டும் கடுமையான அடக்குமுறைகள் மூலமாக கைது செய்யப்பட்டிருப்பது இப்போ மிகப்பெரிய அளவு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. போராடக்கூட உரிமை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் திமுகவை நோக்கி அனைவரும் வைக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு அனைத்து போராட்டங்களுமே முளையிலேயே கிள்ளி எறியப்படக்கூடியதா இருக்கு. சோ இந்த மாதிரியான போராட்டங்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாதிரியான ஒரு வலுவான தலைவர் தலைமையில நடந்தாதான் அது நிச்சயமாக நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பரவலா மக்கள் மத்தியில வரதையும் பார்க்க முடியுது. ஏன்னா பொதுமக்கள் தன்னெழுச்சியாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து தொழிலாளர் நலனுக்காகவும் ஊதிய உயர்வுக்காகவும் போராடுவது அப்படிங்கிறது எளிதா ஆட்சியாளர்களால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருது. சோ நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான தொழிலாளர் பிரச்சனைகள்ல அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகள்ல அவர்களின் உரிமை குரலாக தொடர்ந்து முழங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவருடைய ஆரோக்கிய தம்பியான சாட்டை துறைமுருகன் அவர்களும் மதுரைக்கு சென்று இதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது அப்படிங்கிறது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொழிலாளர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்குமான அந்த உரிமைக்கான குரலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மீண்டும் நிறுவனமாகுது. ஆனா இந்த விவகாரத்துல இன்னும் நாம் தமிழர் கட்சி ஆர்கனைஸ்டா பல போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மாற்றாக மாறும் அப்படிங்கறதான் கள நிலவரம் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. ஏன்னா பிற கட்சி தலைவர்கள் அனைவருமே இந்த மாதிரியான எந்த போராட்டத்திலையும் கலந்து கொள்றது இல்ல. சோ அந்த ஸ்டாலின் வர்சஸ் சீமான் அப்படிங்கிற அரசியலை தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த மாதிரியான போராட்டங்கள் பார்க்கப்படுது. சோ இவற்றை வெற்றி அடைய வைக்கும் பொழுது நிச்சயமாக அது நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் அரசியலையும் உதவும் அப்படிங்கிறது தான் கள நிலவரம். நன்றி, வணக்கம்.